உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவங்களை காப்பாத்தணும்னா செங்காடுன்னு ஒரு அடர்ந்த வனம் இருக்கு. அந்த வனத்துக்குள்ள கரந்தை பூன்னு இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் யார் கண்ணிலே படாம தெய்வாம்சம் நிறைஞ்சது. அந்த கரந்த பூவை பறிச்சுட்டு வந்து அதோட சார இவங்க 3 பேர் மேல தெளிச்சாதான் இவங்களால நிச்சயமா உயிர் பிழைக்க முடியும். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பூவை கொண்டு வந்தாதான் இவங்க உயிரை நம்மளால காப்பாற்ற முடியும். சாமி, இல்லனா அந்த கடவுளே நினைச்சாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது. கண்டிப்பா நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள நானும் தாடிகாரனும் அந்த பூவை கொண்டு வந்துருவோம். என்னடா? அத நான் நடக்கவே விட மாட்டேன். என்னாச்சு? ஏன் இவ்ளோ உக்கிரமா இருக்கீங்க? யார் அழியணும்னு நினைச்சு நீங்க என்ன தேடி வந்தீங்களோ அவங்கள காப்பாத்துறதுக்கு பிடிமன் சித்தர் ஒரு புதிய வழிய சொல்லியிருக்காரு. ஐயோ, அதை எப்படியாவது செஞ்சு முடிக்க அந்த ராணியும் சித்தார்த்தும் இப்ப கிளம்புறாங்க. அத நடக்க நான் விடவே விட மாட்டேன். சாமி, என் அப்பாக்கு அம்மாக்கு ஒன்னும் ஆகாது இல்ல? அம்மா ஒன்னாகாதுன்னு என்னால பொய் சொல்ல முடியாது. எல்லாமே அந்த ஈசனோட சித்தம். இந்த உயிர் இந்த உலகத்துல இருக்கிறதும் இந்த உலகத்தை விட்டு போறதும் அவன் கையில தான் இருக்கு. அதான் அந்த ராணி சித்தார்த்தம் அந்த கரந்தை பூ எடுக்க போயிருக்காங்கல்ல. ஆனா உங்களுக்கு இருக்கிற ஆபத்தை விட அவங்களுக்கு வழிநெடுக்க இருக்கிற ஆபத்து தான் ரொம்ப அதிகம். கடவுளோட கருணையால மட்டும்தான் அந்த தடங்கள் எல்லாம் தாண்டி அந்த கரந்தை பூவை எடுத்துட்டு வர முடியும். அதனால உங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க. சித்திரக்குள்ளா, கார்ல போயிட்டு இருக்கிறவங்க அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேரக்கூடாது. அவங்க எதை நினைச்சு போறாங்களோ அந்த காரியம் நடக்கவே கூடாது. என்னையும் இங்க இருக்கிற 3 பேரையும் தவிர நீ வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட. அதனால அவங்களுக்கு நீ மரண பயத்தை காட்டு. அந்த செங்காடு இருக்கிற திசைக்கு கூட அவங்க போக கூடாது. அது உன்னோட பொறுப்பு. உத்தரவு குருவே. இதோ இப்பவே உங்க கட்டளைய நிறைவேற்ற என்னோட வாகனமே வா வா. வந்துவிட்டாயா? நான் சொல்லும் வேலைகளை நீ சரியாக செய்ய வேண்டும். வண்டி எடு. வேகமா போ. அவன் இப்படி வண்டி ஓட்டின்னு வந்து நிறுகிறான். நெஞ்செல்லாம் பதறுதியா. முதல்ல அவனுக்கு வழியை விட்டுரு, அவன் போட்டோம். ராணி, அவனுக்கு வழிவிட்டா கூட அவன் போக மாட்டேங்கிறான். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. ராணி, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. முதல்ல தண்ணி குடி. நீ பதட்டமா இருந்தா வயித்துல இருக்க குழந்தைக்கு நல்லது இல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ராணி, முதல்ல இந்த தண்ணி குடி. என்ன ராணி? பாப்பா பயப்படாத, அம்மா நான் இருக்கிறேன். கூடவே தாடிகாரனும் இருக்கிறான். நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம சீக்கிரமா போயிருவோம்னா. ராணி, இந்த காட்டு வழியில யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா பின்னாடி ஒருத்தர் ஆர்ன் அடிச்சுட்டே வரான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ கார்லயே ஏறு. நான் காரை ஓரமா நிறுத்திட்டு இறங்கி போய் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டு வந்துடுறேன். ஐயோ, உனக்கு என்ன அவன மாதிரி பைத்தியம் பூச்சிக்குதா என்ன? அவன் தான் லூஸ் ஆட்டம் ஆர்ன் அடிச்சுனே வரானா, நீ போய் அதை கேக்குறேன்னு சொல்ற?
அவன் என்ன தெரியாமையா அத்தனையும் பண்றான்? சித்தர் சாமி என்ன சொன்னாரு? நாம என்னத்துக்கோசரம் வந்தோமோ அத்தை மட்டும் தான் பார்க்கணும், நம்ம கவனம் முழுக்க முழுக்க அதுலதான் இருக்கணும்னு சொன்னார்ல. படட்டும், நல்ல படட்டும். அத பார்த்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. ஆமாம் தமன்னா, ஓசில தேட்டருக்கு போய் படம் பார்க்கும்போது வருமே ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம் இந்த படம் பார்க்கும்போது வருது. யோ கூறுகிட்ட மாமா, அவ எவ்வளவு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா, நீ என்னடானா ஓசில படம் பார்க்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க. படம் அங்க பாருங்க, ராணியும் சித்தார்த்தும் டென்ஷன் ஆகுறாங்க. சித்தார்த்தால வண்டியே ஓட்ட முடியல, ராணியால கார்ல உட்காரவே முடியல. சாமி, அதெல்லாம் அவளுக்கு பத்தாது. அவ இன்னும் நல்ல அலை மோதணும். அவ கண்ணுல நான் மரண பயத்தை பார்க்கணும். அவ வயித்துல இருக்கிற புள்ளைய நினைச்சு, அவளை நினைச்சு, அந்த குடும்பத்தை நினைச்சு, அவ ஒவ்வொருத்தரையும் நினைச்சு அவ பயப்படணும். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க சாமி. சித்திரகுள்ளா, நான் இப்ப சொன்னத உடனடியா செய். உத்தரவு குருவே. எங்க போனாங்க? ஆளைய காணோம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு இப்ப தெரியும் பாருங்க. எங்கிட்டயே வா. ரொம்ப புத்திசாலித்தனமா வேற ரூட்ல போயிட்டு இருக்கீங்களோ? அப்படி போனா உங்களை விட்டோனா அந்த சித்திரக்குள்ள. இப்ப வரைக்கும் உன்னோட கார் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தேன். இப்ப பாரு இந்த சித்திரக்குள்ளோட ஆட்டத்தை. இப்பதாயா அந்த ஆரன் சத்தம் கேட்காம நிம்மதியா இருக்குது. பாப்பா கூட ரொம்ப பயந்துச்சுன்னு நினைக்கிறேன். யோ, கார பின்னாடி அடியா, சீக்கிரமா பின்னாடி போ. என்ன விளையாடுறியா? நாம முன்னாடி தானே போகணும். யோ, அவனை பார்த்தல, பைத்தியக்கார மாதிரி ஓட்டுன்னு இருக்கிறான். நம்ம நல்லா இருந்தா தான் அந்த கறந்த பூவை எடுத்துன்னு வந்து அவங்களெல்லாம் காப்பாத்த முடியும். யோ, வண்டியை ரிவர்ஸ்ல விட்டியா? சீக்கிரம் ரிவர்ஸ்ல போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.